ஞானிகள் எப்படி இருப்பான்னா சதா சர்வதா காலம் பகவத் தியானத்திலேயே மூழ்கி இருப்பான். அதை தவிர அந்நியதா சிந்தனை கிடையாது. லௌகீகமாக எதை பார்த்தாலுமே தெய்வீகமாக தோணும். ஒரு உபமானம் சொல்கிறேன். யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் ஒரு மெசேஜில் சொல்கிறார், ஒரு கட்சியோட பெயரை சொல்கிறார் அவர். தே சே தட் தேர் இஸ் நோ காட், பட் திஸ் பெக்கர் சேஸ் தேர் இஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் தோஸ் பீப்புள் ஆர் காடுங்கிற. இதுதான் ஞானியோட பார்வை. யார் நம்மளை அடிக்கிறாளோ, நிந்திக்கிறாளோ, துவேஷிக்கிறாளோ, அவள் மேலே கூட காழ்ப்புணர்ச்சி வரலன்னா கூட பரவாயில்ல, அவளையும் பகவானாக நினைக்கணும்னா அது ஒரு மனசு இல்லையா? எப்பேற்பட்ட மனசு! அந்த மாதிரியான ஒரு ஞானியால் தான் உத்தாரணம் பண்ண முடியுமே தவிர அதில் ஜாதியோ, குலமோ, பதவியோ, அந்தஸ்தோ, ஆம்பளையோ பொம்பளையோ எதுவுமே விஷயம் கிடையாது. இந்த ஞானம் எல்லா ஜீவனுக்கும் உண்டானது, உரியது. அடையறதுக்கான மார்க்கம் என்ன? குருபதார விந்த கோமளம்.